இதுவரை இல்லாத வியூகம் ட்ரம்பால் மாறப்போகும் உலக அரசியல், உலக நாடுகளுடைய ஆட்டம். என்ன பண்ண போறாரு, என்ன வியூகம் அப்படிங்கிறதா. உக்ரைன் மீது ரஷ்யாவின் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி பண்ணிட்டு வரார். ஆனால் ட்ரம்பால் இப்போ வரைக்கும் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியல. இதனால் ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை முடக்கணும் அப்படிங்கிற வகையில் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்லாம் பல தடைகள் விதித்தாங்க. அப்பயும் பண்ண முடியல. இந்தியா, சீனாக்கு மிரட்டியும் பார்த்தாங்க, அப்பயும் பண்ண முடியல. இப்போது ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை அப்படின்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 எண்ணெய் நிறுவனங்கள் மீது ஆன பொருளாதார தடை அப்படிங்கிறது என்ன பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதா இப்போ மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஏன்னா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவது பற்றி அரசு மற்றும் தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் பரிசீலனை செஞ்சுட்டு வரதாக தகவல் வெளியாகிறது. இப்போ இந்தியா என்ன பண்ண போகிறாங்க, ரஷ்யா கிட்ட இருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் பேச்சுவார்த்தையும் அதுக்கான திட்டமும் இப்போ போயிட்டு இருக்கிறது சொல்லப்படுது, வாங்கலாமா இல்லையான்னு. ஏன்னா சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயரத் தொடங்கி உச்சம் தொட வாய்ப்பு இருக்கிறது அமெரிக்காவின் நடவடிக்கையால். உக்ரைன் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா போரை தொடங்கியது. இந்த போர் 4வது ஆண்டு நெருங்கிட்டு இருக்கு. போர் இன்னும் முடிவுக்கு வரலை. ரஷ்யா, உக்ரைன் மாறி மாறி தாக்கிட்டு இருக்காங்க. இந்த போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி மேற்கொண்டு வராரு. ஆனால் அவருடைய பதவி காலம் முடியறதுக்குள்ளே இந்த போர் முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது தெரியல. இது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய கௌரவ பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகியோர்கிட்ட தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு ட்ரம்ப், அமெரிக்க அதிபர். இருந்தாலும் போர் நிறுத்தம் இன்னும் சாத்தியமாகலை. இந்த போருக்கு ரஷ்யா உடன்படலை. இதனால் ரஷ்யாவை முடக்கும் வகையில் ட்ரம்ப் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வராரு. அதன்படி தான் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வேலைகள் ரொம்ப தீவிரமாக இப்போ ட்ரம்ப் ஈடுபட்டிருக்காரு.